டெல்டா பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்டா பகுதிகள்னா என்ன? ஆறுகள்ல இருந்து அடித்து வரப்படுகின்ற மணல், சேறு போன்ற பகுதிகளால் உருவாக்கப்படுகிற முக்கோண வடிவமான பகுதி தான் டெல்டா பகுதிகள். கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல 8 மாவட்டங்கள் இருக்கு. அந்த 8 மாவட்டத்தையுமே முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி அது என்ன பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னா, இங்க இந்த பகுதிகளில் விவசாய இடத்துல விவசாயத்தை தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது. மத்திய அரசு கொண்டு வருகின்ற ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் எடுக்கும் போன்ற திட்டங்கள் இங்க நடைமுறைப்படுத்தப்பட முடியாதுங்கிறதா ஒரு விவசாயிகளுக்கு சந்தோஷமான விஷயம். இந்த பகுதிகளில் விவசாயத்துக்கு மட்டும்தான் எப்பவுமே முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த வருஷம் தமிழ்நாட்டுல காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களுடைய தொடர் முயற்சியால இப்போ காட்டுமன்னார் கோயில்ல 50 கிராமங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கறதுக்கு அந்த பகுதி மக்கள் சார்பா நான் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வெறும் ₹1 பீகார்ல அதானிக்கு நிலத்தை குத்தகை வர்ற இந்த காலகட்டத்துல காட்டுமன்னார் கோயில்ல கிட்டத்தட்ட 50 கிராமத்தை இப்போ பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களுடைய சட்டமன்றத்துல தொடர் போராட்டம் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இந்தியாவினுடைய முதுகெலும்பான விவசாயிகளை பாதுகாக்கிறது மத்திய, மாநில அரசு இவங்க 2 பேர்த்துடைய தலையாய கடமையா இருக்கு.